குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா மின்காந்த அலை நிறமாலை, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். திஸ் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5 மார்க், 2 மார்க், 3 மார்க், 1 மார்க் எதில் வேணா கேட்கலாம். அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான கான்செப்ட். இது எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். நம்மளோட சொல்லி இப்போ இன்ட்ரடக்ஷன்லேயே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட ரேஞ்ச் எது டு எது இருக்கும். காமா ரேஸ் டு ரேடியோ வேவ்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரேடியோ வேவ்ஸ் டு காமா ரேஸ், ரெண்டு ஒன்று தான். அதாவது இந்த மாதிரி ரேடியோ அலைகள் டு காமா கதிர். இதில் 7 வேவ்ஸ் இருக்கும். ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு கதிர்வீச்சு, கண்ணுறு ஒளி, புறஊதா கதிர், எக்ஸ் கதிர், காமா கதிர். அதாவது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோ வேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் லைட், அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ், அடுத்து எக்ஸ் கதிர், இன்னொன்று காமா கதிர், எக்ஸ்ரே, காமா ரே. நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே மறக்கூடாது. வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். அதாவது வேவ் லென்த் லேம்டா ப்ரொபோர்ஷனல் டு 1/nu ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி இருக்கும். இந்த வேவ் லென்த்துக்கு ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸாக இருக்கும். அப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் மறக்கவே கூடாது. எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல சவுண்டு கேட்கும், ரைட்டா? அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, அதாவது வேவ் லென்த் கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கும். ஏன்னா நல்லா சவுண்டு கேட்கும். ஓகேவா? இது டிவி, இது நீங்கள் இருந்து பார்க்குறீங்க. அடுத்து சப்போஸ் இங்கே நினச்சி பார்க்குறீங்க, அப்போ என்ன தெரியும்? சவுண்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குதா, விச் மீன்ஸ் வேவ் லென்த். அப்போ சவுண்டு இதை இங்கே நினச்சி கேட்டோம்ல, இதை விட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மி. அப்போ வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. இங்கே இது பார்க்கும்போது இங்கே வேவ் லென்த் கம்மியாக இருக்குதா, ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், ஏன்னா சவுண்ட் நல்லா கேட்கும். இங்கேருந்து பார்க்கும்போது வேவ் லென்த் அதிகமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், அதனால சவுண்டு கம்மியாக கேட்கும். ரைட்டா? இங்கே பாருங்க, ரேடியோ அலைகள், ரேடியோ வேவ்ஸ், இதில் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது பாருங்க, ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி பெண்டிங் ஆகும், பட் ஸ்ட்ரெயிட்டாக போகுதா, அப்போ வேவ் லென்த் அதிகமாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி இல்லை, கம்மியாக இருக்கும். அடுத்து மைக்ரோவேவ்ஸ் பார்த்தீங்கன்னா, இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேவ் லென்த்து கொஞ்சம் கம்மி. இதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ லைட்டாக பெண்டு ஆகுதா, இப்படி பெண்ட் ஆகுது. இது ஸ்ட்ரெயிட் லைன் போனது லைட்டாக பெண்ட் ஆகுது. அடுத்து அகச்சிவப்பு கதிர்வீச்சு, அதாவது இன்ஃப்ராரெட் ரேஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்க, நல்லா பெண்டிங் ஆகுது. ஓகேவா? அடுத்து விசிபிள் லைட், இதில் இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். பாருங்க, நல்லாவே பெண்ட் ஆகி வருது. அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ், இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். பாருங்க, நல்லா பெண்ட் ஆகி வருது. இதுதான் வேவ் லென்த்னா எது பார்ப்போம், இந்த கிரஸ்ட் டு கிரஸ்ட், இந்த முனை டு இந்த முனை பார்ப்போம். அடுத்து பாருங்க எக்ஸ்ரேஸ், இதை கம்பேர் பண்ணும்போது இதில் வேவ் லென்த் பாருங்க கண்ணுக்கு தெரியல, ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து காமா கதிர், காமா ரேஸ் பாருங்க, இதை கம்பேர் பண்ணும்போது இதை பாருங்க இன்னும் கம்மியாக இருக்குது. எது வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இன்னும் அதிகமாக இருக்கும். இதை நேனோமீட்டர் சொல்லிட்டு பாருங்க. காமா ரேஸ்க்கு 0. இதில் வந்து பார்த்தலாமா, ரேடியோ வேவ்ஸ்னது நேனோமீட்டரில் 5 மில்லியன் கணக்கில் இருக்குது. அடுத்து அகச்சிவப்பு பாருங்க, இதில் ரெண்டுமே அந்த ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் எல்லாமே 5 மில்லியன் கணக்கில் இருக்குது. அடுத்து அகச்சிவப்பு, அதாவது இன்ஃப்ராரெட் பார்க்கும்போது 10,000 நேனோமீட்டரு, விசிபிள் லைட்டு 500, புறஊதா கதிர் அல்ட்ரா வயலட்டு 250, எக்ஸ்ரே 0.5, காமாரே 0.0005 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த். ரைட்? அதாவது இங்கே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், அது காமா ரேஸ். இங்கேருந்து காமா ரேஸு, இந்த இடத்துல லாங் வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி லோவாக இருக்கும்.
ரேடியோ வேவ்ஸ். ரைட்டா? இதில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா விசிபிள் லைட்டு மட்டும் நம்மளால் பார்க்க முடியும். FGR, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இதை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் விசிபிள் லைட். மற்றது காமா ரேவோ, எக்ஸ்ரேவோ, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோஸ் எதையுமே நம்மளால் பார்க்க முடியுது கண்ணால். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடியது என்னன்னா ரேடியோ வேவ்ஸ். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இஸ் an ordered distribution of electromagnetic waves in terms of frequency or wavelength. This is called as electromagnetic spectrum. பாருங்க, அலைநீளம் அல்லது அதிர்வெண்ணின் அடிப்படையில் வரிசைக்கிரமமாக அமைக்கப்பட்ட மின்காந்த அலைகளின் தொகுப்பே மின்காந்த நிறமாலை என்று அழைக்கப்படும். வரிசையா இதை அந்த ஃப்ரீக்வன்சி பொறுத்து ஆர் வேவ்லென்த்தை பொறுத்து வரிசையை அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? இங்கே வரிசையா இருக்குதா, இங்கே அப்படியே வரிசையா இங்கே வேவ்லென்த் குறை இங்கே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ அப்படி வரிசை அமைக்கப்பட்டதான் அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியோ வேவ்ஸ். இதில் சிம்பிளாக கொடுத்துருப்போம் வென் கம்பேர்ட் டு ஓல்டு புக். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வேவ் லென்த் ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே என்னன்னா வேவ் லென்த்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஒன்லி ஃப்ரீக்வன்சியோட ரேஞ்சை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சப்போஸ் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னா அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட ரேஞ்ச் என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, அவ்வளோ 3 கான்செப்ட் தான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேவ்ஸ்லாம் யார் இன்வென்ஷன் பண்ணாங்க? ஹெர்ட்ஸ். ரைட்டா? அவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதில் வந்து இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். இந்த 7 பார்க்குறோம், இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். அப்போ இந்த ரேடியோ வேவ்ஸை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிக்கும் போதே சொல்லிருப்பாரு. ரேடியோ வேவ்ஸை கண்டுபிடிச்சிருப்பாரு யாரு? ஹெர்ட்ஸ். ஓகேவா? மின்சுற்றில் உள்ள அலை ஈற்றிகளினால் ரேடியோ அலைகள் உருவாக்கப்படுகின்றன. நான் பார்த்துருப்போம், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் பார்த்துருப்போம். இதுதான் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதில் இருந்து அந்த சோர்ஸில் இருந்து தான் என்னது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு ஹெர்ட்ஸ் சொல்லியிருப்பார். இவர் தான் ஹெர்ட்ஸ், ஹென்ரி ருடால்ஃப் ஹெர்ட்ஸ். எந்த இயரில்? 1888. அவர் ரேடியோ அலைகளை உருவாக்கினார். இங்கே இருக்கா? ரேடியோ அலைகளை உருவாக்கினார். அதனோட ஸ்பீடும் எப்படி இருக்கும்? 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். எல்லா வேவ்ஸோட ஸ்பீடும் எவ்வளோ இருக்கும்? 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ரேஞ்ச் என்ன, அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஹெர்ட்ஸ் எவ்வளோன்னு வச்சுக்கலாம், 10⁻1, 2, 3, 4 அது மாதிரி. அது டு 10⁻9 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். பாருங்க, யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சிக்கு யூனிட் ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ் தான் அவர் இன்வென்ஷன் பண்றாரு, அதனால அவரோட நேமே வச்சுட்டாங்க யூனிட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட், இவ்வகை அலைகள் எதிரொலிப்பு மற்றும் விளிம்பு விளைவிற்கு உட்படுகின்றன. ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று டைஃப்ராக்ஷனுக்கும் இது உட்படும். ரிஃப்ளெக்ஷன் எப்படி? இங்க ஒரு ஹார்ட் மெட்டல் இருக்குன்னா இங்க வர லைட்டு பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுறது, இதுதான் ரிஃப்ளெக்ஷன். எதிரொலிப்பு, பட்டு எதிரொலிக்குது இல்லை அது. சப்போஸ் இங்கே வருதுன்னா இந்த மாதிரி எதிரொலிக்கும், இங்கே சப்போஸ் இங்கே வருதுன்னா இந்த மாதிரி எதிரொலிக்கும். இங்கே வர்றது இப்படி வரும், இங்கே வர்றது இப்படி வரும். ஏன்னா வர ஆங்கிள் பொறுத்து அது என்னாகும்? ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி இன்னொன்று விளிம்பு விளைவு, டைஃப்ராக்ஷன். இது எப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒரு பிரிசம் வச்சிடுறோம், லைட் இங்கிருந்து கொடுக்குறாங்க. லைட் அங்கிருந்து கொடுக்கும்போது இது பட்டு அப்படியே இந்த சைடு இப்படி வரும், இன்னொன்று இப்படி வரும். இந்த முனையில பட்டு இந்த மாதிரி என்ன ஆகும்? டைஃப்ராக்ஷன் ஆகும். அதுதான் விளிம்பு விளைவு. அதுக்கும் இது உட்படும். எது? ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் தான். லைட் வந்து பட்டு போகுது இல்லை, இந்த மாதிரி அந்த வேவ்ஸ் உட்படும். ஓகே, அடுத்து இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து அதோட ரேஞ்சு பார்த்துட்டோம். செகண்ட் ரேஞ்சு பார்த்துட்டோம். தேர்டு யூஸ்ஃபுல், எங்க யூசேஜ்.
வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொடர்பு அமைப்பில் பயன்படுகிறது. எங்க ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ல அந்த இன்ஃபர்மேஷனை சென்டிங் அண்ட் ரிசீவ் பண்றதுக்கு இந்த ரேடியோ வேவ்ஸ் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பிலும் ரேடியோ அலைகள் யூஸ் ஆகுது. நாம பேசுறோம் இல்ல, அந்த ஃபிராக்ஷன் டைம்லாம் கேட்குது, எல்லாமே இந்த ரேடியோ வேவ்ஸ்னால தான். சரி, இங்க பாருங்க, மீ உயர் அதிர்வெண் பட்டை, அதாவது நம்ம பேசுறோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை அந்த இன் வேக்யூம்ல கொண்டு போறதுக்கு, அதை தூக்கிட்டு போறதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி கொண்ட பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பேண்ட் செட் பண்ணிருப்பாங்க. அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கேரியர் தான். ஓகேவா? அது இந்த இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டு போகும் இன் ஸ்பேஸ்ல. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வேவ்ஸ் யூஸ் ஆகுது. என்ன வேவ்ஸ்? ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோவேவ்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இதோட கண்டினியூ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.